பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி திருத்த சட்ட முன்வடிவை பேரவையில் அறிமுகம் செய்ய மாண்பு ஆளுநர் அவர்கள் தமது இசைவை தெரிவித்துள்ளார்கள். பேரவை விதி 32 கீழ் ஒவ்வொரு நாளும் பேரவை கூடுகின்ற பொழுது முதல் 1 மணி நேரம் வினாக்கள் விடைகளுக்கு ஒதுக்குவது வழக்கம். அதை ஒத்திவைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முந்தைய நாள் அவை முன்னவர் அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்து அவையில் நிறைவேற்றப்பட்டால் தான் ஒத்திவைக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு முதல் 1 மணி நேரத்தில் அந்த வினாக்களுடைய நேரம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது, கொண்டு வரப்படவில்லை. அதற்கு என்ன காரணம் என்பதை தங்கள் பாகமாக கருதுகிறேன். ஏற்கனவே அலுவல் ஆய்வு குழுவில் இந்த பிரச்சனை குறித்து விவாதிக்கப்பட்டது. வினாக்கள் விடைகள் நேரத்தில் வினாக்களுக்கு தகுந்த பதில் துறைகளிடமிருந்து வரவில்லை என்றால் வினாக்கள் விடைகள் நேரம் இல்லாமல் மற்ற பணிகளுக்காக அது ஒதுக்கப்படும் என்ற முடிவு அலுவல் ஆய்வு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டு விட்டது. அந்த அடிப்படையில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு அரசியல் சட்ட முன்வடிவு அறிமுகம் செய்தல் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி திருத்த சட்ட முன்வடிவு மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி திருத்த சட்ட முன்வடிவை பேரவைக்கு அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை பேரவைக்கு அறிமுகம் செய்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.